சார் இந்த வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க இந்த பக்கம் போங்க. எஸ் சார். சார் யாரும் இல்லை சார். ஓகே சரி போகலாம். எஸ் சார். வாங்க இந்த வீடை செக் பண்ணுங்க. சார் சார் இங்க லாக் பண்ணிருக்காங்க. லாக் பண்ணிருக்காங்களா? ஓகே மூவ். இங்க பருப்பா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அம்மா உங்களை பாதுகாப்பா வைக்கத்தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கம்மா. சைதுல் சாரை பாதுகாப்பா வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். லிண்டா ரொம்ப நல்ல பொண்ணு. இப்ப வரைக்கும் அவ உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. அவ சைதுல் சாருக்கு பொண்ணு மாதிரி. அவளை மாதிரி இந்த உலகத்துல யாரையும் பார்க்க முடியாதுமா. ஒன்னு தெரியுமா, லிண்டா என்ன அம்மான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து தரேன். ஆனா எதுக்காகவும் நீங்க வெளியில போக கூடாது, சரியா? சரி, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிம்மா, நீங்க இந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? போலீஸ் மட்டும் அவங்கள கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிருந்திருக்கும். உன்னால தான் நான் அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். நீ என்ன சொல்ற? உன்னோட அம்மானா அவங்க எனக்கும் அம்மா தான். அப்புறம் உன்னோட அம்மாவை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமையாச்சே. புஷ்பா இறந்ததுக்கு அப்புறமா அம்மா மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் அம்மாவை சீக்கிரமாவே பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன். இப்பெல்லாம் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் ஒன்ன சார்ந்துதான் கடந்து போகுது. எனக்கும் அதுதானே வேணும். காலையில, மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி எப்போ நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் நான் எப்பவுமே உன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை நான் வராம இருந்திருந்தா அப்ப அப்படி நடந்திருக்காது. ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். சாந்து, என்னோட காதல் உன்னை கண்டிப்பா பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்.
கண்டிப்பா அவங்க லிண்டாவை தான் கொல்ல வந்திருப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல அங்கிள். எனக்கு என்னமோ அவளை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. என்னால் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆனா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அங்கிள். நான் இருக்கிற வரைக்கும் லிண்டாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இன்னைக்கு எப்படியோ அவ மிஸ் ஆயிட்டா, ஆனா அடுத்த வாட்டி அவ மிஸ் ஆக மாட்டா அங்கிள். என்னையே நம்ப வச்சு முழுசா ஏமாத்தணும்னு பாத்திருக்கான்ல. அவனை சும்மாவே விடக்கூடாது. அவன் கதையை முடிச்சிருவான். கண்டிப்பா அவனை சும்மாவே விடக்கூடாது. அப்ப இது எல்லாமே உன்னோட வேலை தானா? இதுக்கப்புறம் தான் என்னோட பழி வாங்குதல் ஆரம்பிக்க போகுது. யாரு? நான் தான் மொய்னா. என் குரலை கேட்டு உனக்கு ஞாபகம் வரலையா? மொய்னாவா? இந்த குரலை இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இல்லையே. உள்ளதான் இருக்கான். ஏய், உள்ள ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கான்னு நினைக்கிறேன். பாரு இவனை, இந்த டென்ஷன்ல அவன் இப்படி இருக்கானா? ஆம்தூர், மரியாதையா கதவை தோற. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஆதிர், இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்க? முதல்ல வந்து கதவை தர. ஏய் ஆதிர், ஒழுங்கா கதவை தோற. தோறடா, பையன் விட்டு போச்சா? சதிக், இப்படி பண்ணாம கேட்க மாட்டேன். கதவை உடைச்சிடலாம்.